Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ரைஸ் மூங் தால் கிச்சடி எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம். இத வந்து அரிசி பருப்பு சாதம்னு கூட சொல்லுவாங்க. இது கோயம்புத்தூர்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ். சிம்பிள் இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு இந்த ரெசிபியை ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். இது கிட்டத்தட்ட பொங்கல் ரெசிபி மாதிரி தான். நீங்க வந்து இத லஞ்சுக்கு தான் செய்யணும் அப்படினு கிடையாது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்ல நைட் டின்னருக்கு கூட இத நீங்க செஞ்சு சாப்பிடலாம். இதுக்கு சைட் டிஷ் அப்படினு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பெரிய கிரேவி எதுவும் தேவைப்படாது. சிம்பிளா ஒரு புதினா சட்னி இருந்தாலே போதும். சிம்பிளா புதினா சட்னி எப்படி செய்யறது அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னைக்காவது டயர்டா இருக்கு இல்ல சமைக்க லேட் ஆயிடுச்சு அப்படின்றப்போ இந்த ரெசிபி கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டிஷ் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் நான் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலாக நீங்கள் வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற அரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 1/2 கிலோ அரிசிக்கு நான் 100 கிராம் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். அதாவது நீங்கள் 1 டம்ளர் அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் 1/4 டம்ளர் பருப்பு எடுத்துக்கணும். நீங்கள் இதில் சிறுபருப்புக்கு பதிலாக துவரம்பருப்பு வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி பருப்பு ரெண்டுமே சேர்த்து நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். இப்போது அரிசி ஊறுறதுக்குள்ளே ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சேர்த்தா பருப்பு சாதம் நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்தது இது கூடவே 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, 3 பச்சை மிளகாய் வந்து கீரி எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆனியன் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்ட பிறகு அதோடைய பச்சை வாசனை போன உடனே ஒரு சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா வதங்கின உடனே நம்ம அளந்து வச்சிருக்க தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் பருப்பு அரிசி ரெண்டுமே சேர்த்து 2.5 டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 5 டம்ளர் தண்ணி வந்து நான் இதில் ஊற்றிக்கிறேன். தண்ணி அளந்து ஊற்றின பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதித்த உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி பருப்பு ரெண்டுத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்ட பிறகு நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டீங்க அப்படின்னா தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு 2 விசில் வர அளவுக்கு விட்டுடலாம். ஒருவேளை உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அரிசி பருப்பு சேர்த்த உடனே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 2-3 விசில் விட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 2 விசிலுக்கு பிறகு ப்ரெஷர் போன உடனே நம்ம மூங் தால் கிச்சடி எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ரைஸ் மூங் தால் கிச்சடி சூப்பராக ரெடியாக இருக்குது. எனக்கு வந்து இந்த அளவுக்கு சாதமாக இருந்தால் தான் பிடிக்கும். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் குழைவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 விசில் வச்சுக்கோங்க. இப்போது இன்னும் கொஞ்சம் வாசனையை அதிகமாக்கிறதுக்கு மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் நெய் மட்டும் மேலே சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் முந்திரியை நெய்யில் வறுத்துட்டு கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம ரைஸ் மூங் தால் கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது செய்கிறது எவ்வளோ ஈஸி அப்படின்னு. இதுலேயே உருளைக்கிழங்கு, கேரட் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி கூட நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இதில் பருப்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதால குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரைஸ் மூங் தால் கிச்சடியோட இந்த புதினா சட்னி அட்டகாசமான ஒரு காம்பினேஷன். ஸோ இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு சூப்பர் ரெசிபியோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.